திருவண்ணாமலையில் வீடுகள் மீது பாறைகள் விழுந்த இடத்தில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மீட்புப் பணிகளை தொடங்கியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். இப்போ அந்த மீட்பு பணி எந்த லெவல்ல இருக்கு, எது சவாலாக இருக்கு? அபிநயா, நீங்க பார்க்கலாம், எனக்கு நேர் பின்ன இருக்கிறது தான் திருவண்ணாமலையினுடைய அந்த மலைப்பகுதி. அதுல ஒரு பகுதி தான் சரிந்து அந்த வீடுகள் மீது சரிந்து வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வஉசி நகர் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் ஒரு 3 வீடுகள் மீது முற்றிலுமாக அந்த பாறை கற்கள் மற்றும் மண் சரிந்து விழுந்து இந்த பெரும் பாதிப்பு ஏற்பட்டு இருக்கிறது. குறுகிய பகுதி நீங்க பார்க்கலாம். இந்த பகுதியினுடைய ஒட்டுமொத்த காட்சியும் நம்ம காட்டுறோம். இது ரொம்ப மிகவும் குறுகிய பகுதி என்பதனால மீட்பு பணிகள் மிகவும் கடினமாகவும் சவாலாகவும் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. நேற்று மாலை நடந்ததனால இரவு நேரத்தில் மீட்பு பணி செய்வதில் மிகவும் தாமதம் ஏற்பட்டது. தற்போது காலை 6 மணிக்கு மேல் தேசிய மீட்பு படையினர் மற்றும் தமிழ்நாடு அரசினுடைய பேரிடர் மீட்பு படையினர் மற்றும் தீயணைப்பு படை வீரர்கள் தற்போது இந்த மீட்பு பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. பெரிய பெரிய பாறைகளை பார்த்தீங்கன்னாவும் மரங்களாகவும் விழுந்தது, அவற்றை அகற்ற ஜேசிபி எந்திரங்கள்லாம் இந்த வழியில வர முடியாது. அதனால வீரர்களே அவங்க கயிறு கட்டி இழுக்கக்கூடிய காட்சிகளை நம்ம காட்டிக்கிட்டு இருக்கோம். இதுல இது 7 பேர் அந்த இருக்கக்கூடிய வீடுகளில் சிக்கி இருப்பதாக தற்போது தகவல் வந்திருக்கிறது. தேசிய மீட்பு குழுவினுடைய 2 மோப்ப நாய்களும் அழைத்து வரப்பட்டு அந்த இடங்கள்ல சோதனை செய்யப்பட்டது. தற்போது இந்த பகுதியில் சிக்கியிருக்கவர்கள் 7 பேர், அதில் 4 பேர் பள்ளி குழந்தைகள் என்று தெரிய வந்திருக்கிறது. அதனால் முழுமையான விவரங்கள் தெரியாத நிலையில அந்த மீட்பு பணி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது. குழந்தைகள் இந்த 4 குழந்தைகள் ஒரே வீட்டில் விளையாடிட்டு இருந்த குழந்தைகள் தான் தற்போது காணாமல் போயிருப்பதாக அவனுடைய பாட்டி நம்மளிடம் பேட்டி கொடுத்திருந்தார். அதை நம்ம பார்த்தோம். அதனால அந்த சிறுவர்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால முக்கியமாக அதை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. முற்றிலுமாக மண்ணாகவும் பாறை கற்களாகவும் சேராகவும் நிறைந்த பகுதியாக இருக்கிறது. திருவண்ணாமலை மலை பகுதியில் உள்ள கிழக்கு பகுதி, அதாவது தென்கிழக்கு பகுதியில தான் ஒரு சரிவு ஏற்பட்டு இருக்கிறது. அது அந்த எங்கிருந்து சரிந்து வந்திருக்கிறது அப்படின்றத நீங்க பார்க்கலாம். மலை உச்சியிலிருந்து மிகப்பெரிய 2 பாறைகள் சரிந்து வந்திருக்கிறது. மலையின் அடிப்பகுதியிலையும் அந்த மண்ணுடன் சேர்ந்த அந்த நீரும் சேறு கசிவுகளும் இந்த வஉசி நகர் பகுதி முழுவதுமாகவே நிறைந்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. ஒரு 10 வீடு முற்றிலுமாக பாதிக்கப்பட்ட நிலையில் 3 வீடுகள் இதுல முழுமையாக மண்ணாலும் சேராலும் மூழ்கி இருக்கிறது. தற்போது அந்த மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அபிநயா, ரகுவரன், இன்னும் இந்த மீட்பு பணி நிறைவடைகிறதுக்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்ளும் என்று அந்த விஷயங்களை கணிக்க முடிகிற அளவுக்கு இருக்கா மீட்பு பணிகள்? நீங்க பார்க்கலாம், எனக்கு நேரா பார்க்கலாம். அந்த பாறைகள் பெரிய பெரிய பாறைகள், ஏன்னா நம்ம பெரிய பெரிய பாறைகளை எடுக்கணும் அப்படின்னா பெரிய ஜேசிபி எந்திரங்கள் கொண்டு தான் அதை எடுக்க முடியும். இந்த பாதை இந்த தெரு வஉசி நகர் அமைந்திருக்க பகுதி ஒரு குறுகிய சந்துகளை கொண்டது. அதனால ஜேசிபி எந்திரங்கள் போன்றவற்றை இது வழியா எடுத்து வர்றது மிகவும் சிரமத்துக்குள்ளாக இருக்கிறதுனால, அது மட்டும் இல்லாம ரொம்ப ஸ்லோப்பா இருக்கிறதுனால அடியில நம்ம மண் எடுத்தாலும் மேல இருந்து இந்த பாறை விழுந்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படின்றதுனால மிகவும் பாதுகாப்போட, ஏன்னா தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் 30 பேர் மற்றும் தமிழக மீட்பு குழுவினர் 50க்கும் மேற்பட்டோர் ஈடுபட்டு இருக்காங்க. ஏன்னா தொடர்ந்து மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுனால மீண்டும் மண் சரிவு எதுவும் ஏற்பட்டு விடக்கூடாது என்பதனால அந்த பகுதியில் அந்த வீடு குறிப்பிட்ட பகுதியை மட்டும் தற்போது அந்த கைகளை கொண்டு அந்த மம்புட்டிகளை கொண்டு வெட்டும் பணிகளை மீட்பு படையினர் எடுத்திருக்காங்க. அது கொஞ்சம் ஒரு சவாலான பணியாக தான் இருக்கு. ஏன்னா தொடர்ந்து மழை பெய்து அந்த மற்ற இடங்களிலும் மண் சரிவுகள் ஏற்படுது. ஏன்னா இப்ப நேற்று தான் மண் சரிவு ஏற்பட்டதுனால அந்த மண் செட்டில் ஆகல. அதனால கால் வைக்கும் போது மீட்பு படையினுடைய காலுமே அந்த சேருல சிக்கிக்கிட்டு இருக்கு. அதனால மிகவும் கவனத்துடன் தான் இந்த பணிகளை அவங்க தொடங்கி இருக்கிறாங்க. மரங்கள் நிறைய சிக்கி இருக்கிறதுனால மரங்களை வெட்டும் பணிகளும் தற்போது நடைபெற்று கொண்டு இருக்கிறது. அந்த வீடுகள் இருக்கும் பகுதி மேல பாறைகள் இருப்பதனால மிகவும் கொஞ்சம் தாமதமாவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தான் பார்க்கப்படுகிறது. அபிநயா, பாறைகள் உருண்டு விழுந்ததில் 3 வீடுகள் முற்றிலுமாக சேதமடைந்திருக்கின்றன. அதில் சிக்கியிருக்கக்கூடிய 7 பேரின் நிலை என்னவாக இருக்கிறது என்பதும் தெரியாமல் இருக்கிறது. சார்ந்த கூடுதல் கள நிலவரங்களுக்கு நன்றி ரகுவரன்.